ரட்சிப்பு கர்த்தருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக படிச்சுட்டு வரோம். ரொம்ப காலமாக படிச்சுட்டு வரோம். நானும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முதல்ல வர்ற சில சங்கீதங்கள் பிறகு வரப்போகிற அநேக சத்தியங்களுக்கு இதுதான் அடிப்படையாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அங்கே போகும்போது கொஞ்சம் வேகம் காட்டலாம். ஏன்னா திரும்பவும் போய் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இதே பாணியில், இதே எழுத்து நடையில், இதே மொழி நடையில் பின்வரும் வேத பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். அதில் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சத்துரு மனநிலை எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த சத்துரு மனநிலை இல்லை. அதுதான் ஒரு பரிபூரண உலகம். அங்கே யாருக்கும் சத்துரு இல்லை. வேதம் சொல்லுது 31, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஸோ எந்த சத்துருவும் இல்லை. அப்போது முதல் அதிகாரம் நமக்கு ஒரு பிக்சர் காட்டுது. ஏன் சத்துரு இல்லை அப்படின்னா, அங்கே முழுவதும் தேவனுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. தேவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அங்கே வேற யாரும் அங்கே எதிரியா அவருக்கு இல்லை. 2ஆம் வசனத்தில் ஒரு ஒழுங்கினம் வெறுமை பற்றி வேதம் போதிக்குது. 2ஆம் வசனத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது அப்படின்னு போதிக்குது. ஆனால் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் யாரோ ஒருவர் செய்து விட்டதாகத்தான் காலகாலமாக போதகர்கள் நம்புகிறார்கள். அப்படி நம்பினாதான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும் என்று ஒரு கூற்று இருக்கிறது. ஆண்டவரே ஒழுங்கின்மையும் வெறுமையும் உண்டாக்கிடுவாரா? அப்போ அவரே உண்டாக்கினார்னா அப்போ அவரே தொட்டிலையும் ஆட்டி விடுறாரு, பிள்ளைய கிள்ளியும் விடுறது அவர் தான். அப்போது அவர் எப்படி நம்ப தகுந்தவராக இருக்க முடியும்? அவரே நல்லா உண்டாக்குவார், அப்புறம் அவரே வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஆக்குவார். அப்போ அவரால் அதை செய்ய முடியாதுன்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டார். அப்போ வேற யாரோ செஞ்சிருப்பாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது பூமி ஆனது, பூமி ஆனது. அப்போ ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ யாரோ ஒருவர் எதையோ ஆக்கியிருக்காங்க. நம்ம பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம். நம்ம பிள்ளைங்களை அப்படி ஆகணும்னா பெற்று எடுக்கிறோம். எத்தனை கனவு, எத்தனை வயிற்றில் இருக்கும் போதே எவ்வளோ ஆசை, அவங்க எப்படிலாம் இருக்கணும், அவங்களுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் நம்ம கற்பனையை போட்டு பேர்லேருந்து சொத்தை கூட எந்த பிள்ளைக்கு எது அப்படின்லாம் மனசில் போட்டு அவ்வளவு தூரத்துக்கு நம்ம கற்பனை பண்ணுறோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், உடல் அளவில், மனதளவில், பொருளாதார ரீதியாக அவன் எப்படிலாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது பிள்ளைகளை பெற்று அவன் பொல்லாதவனாக மாறணும், துஷ்டனாக மாறணும், அக்கிரமக்காரனாக மாறணும்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? இல்லையே. ஆனால் ஆக்கப்பட்டுறாங்களே, எப்படி ஆயிடுறாங்களே. நாம் ஆக்கலை, பெத்தெடுத்த நாம் அப்படி ஆக்கலை, அப்படி பெத்தெடுக்கலை. முழுக்க முழுக்க நம்முடைய எலும்பு, சதை, நரம்பு, தசை, நம்முடைய இருதயம் மொத்தமும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சு தான் துடிச்சிட்டு இருக்குது. ஆனால் என் பிள்ளை அப்படி ஆயிடுதே. அதைத்தான் இந்த முதல் 2 வசனத்தை, ஆதியாகமம் 1 முதல் 2 வசனங்களை எப்படி கொண்டு வராங்க. கடவுள் ஒழுங்காக தான் பெத்தாரு, வானத்தையும் பூமியும் அவர் தான் சிருஷ்டித்தாரு. ஆனால் பூமி ஆனது. நீங்கள் அடுத்தது போயிட்டீங்க. பூமி ஆனது. பூமி ஏதோ ஒன்று ஆயிருக்கு, யாரோ ஆக்கியிருக்காங்க. அப்போ அங்கே யாரோ ஒரு எதிரி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன ஆயிடுது, கிறிஸ்தவ போதனையில் இந்த எதிரி மனப்பான்மை இங்கிருந்தே ஆரம்பிச்சு, பைபிளை தொடங்கின ஒன்றுமே ஆரம்பிச்சது. எவனும் ஒருத்தர் கடவுள் நல்லா உண்டாக்குறாரு, அப்புறம் எவனும் வந்து கெடுத்துறான். ஆனால் வேதம் அப்படியா போதிக்குது? யாரோ வந்து பூமியை கெடுத்து போட்ட மாதிரியா போதிக்குது? வேதம் அப்படி ஒரு மனநிலையை நமக்கு போதிக்குது. நம்ம நல்லா பெத்தோம், ஆனால் பிள்ளைங்க கெட்டு போயிடுது. அப்போ யாரோ காரணமாக ஆயிடுறாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. இல்லையே. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், போய் நின்று கூட்டிகிட்டு வரோம், அங்கே சொல்லி தர்றதெல்லாம்
கேட்டு வருது பிள்ளை, உட்கார்ந்து 10,000 முறை புத்திமதி சொல்றோம். எந்த அளவுக்குலாம் நம்ம பிள்ளை இருக்கா இல்லையான்னு தூக்கத்துல எழுந்து பிள்ளை நெஞ்சி துடிக்குதான்னு பார்த்துட்டு திரும்பவும் தூங்குற ஆளுங்களாச்சே நம்ம. அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆகிட்டு இருக்குமோ, கனவுல கூட ஏதோ வந்தா கூட எழுந்து கொஞ்சம் பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டு எவ்வளோ கேர் எடுக்கிறோம். அப்போ பிள்ளை கெட்டு போகிறதுக்கு தாய் தகப்பன் காரணம் கிடையாது. அப்போ வேற யாரோ காரணமாக இருப்பாங்கன்னு சொன்னோன்னா, அப்போ நம்ம பிள்ளையினுடைய ஆழ்த்துவத்தை ரொம்ப மட்டுப்படுத்துகிறோம். நம்ம பிள்ளை வேஸ்ட்டு. நம்ம பிள்ளைக்கு எந்த இதுவும் அறிவு இல்லை, சுய புத்தி இல்லை, நம்ம பிள்ளைக்கு ஞானம் இல்லை, நம்ம பிள்ளைக்கு எதுவுமே தெரியல, நம்ம பிள்ளை வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட்டை தான் யார் வேணாலும் எது சொன்னாலும் நம்பும், எது வேணாலும் பண்ணும். அதனால தான் கடவுள் என்ன பண்ணாரு, நீங்கள் வேதத்தையே தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறீங்கப்பா, நான் இந்த மாதிரி அனுப்பலை, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நான் இப்படி அனுப்பலை. சரி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என் குமாரை நான் அனுப்புகிறேன். இதே மாதிரி ஒரு கர்ப்பம் தேவைப்பட்டுச்சு அவருக்கு, இதே மாதிரி ஒரு பெற்றோர் தேவைப்பட்டுச்சு, ஒரு பிள்ளையை அனுப்புகிறார். அனுப்பும்போது வேதம் சொல்லுது, அவர் கெட்டு போல, அவர் யாரையும் கெட்டு போக செய்யலை, அவர் யாராலையும் கெட்டு போகவும் இல்லை. கெட்டு போனவர்களெல்லாம் ரட்சிக்கிறவராக இவர் மாறிட்டார். அப்போ இதுதான் தேவ சாயல். தேவ சாயல்ல ஒருத்தர் கெடுக்கவே முடியாது. கெடுத்துக்கணும்னா யாக்கோபு சொல்றாரு, அவன் தன் அவன் தான் பிரச்சனை, அவன் தான் பிரச்சனை, அவன் தான் அவனுக்கு எதிரின்னு சொல்றாரு. ஆனா நம்ம எல்லாம் எங்க கொண்டு போயிட்டோம்? இப்போ ஆதியாகமம் 1:2 அதை தானே சொல்லுது. பூமி ஆனதுன்னா இப்போ ஏதோ ஆக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு பூமி அப்படி ஆகலை, பூமியை யாரும் ஆக்கலை. சிலர் என்ன சொல்றாங்க, பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதன் கோபத்தில் பூமியை அடிச்சு ஏதோ என்னென்னோ பண்ணி அப்படி ஆக்கிட்டான் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த நபரை கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. என்னன்னா, பூமியை ஆக்குற வேலை யாரும் பண்ண முடியாது, அது அவருடைய கண்ட்ரோல், அவருடையது, அதை யாரும் கை வைக்க முடியாது. ஆனால் பூமியாக கெடுத்துக்கலாம். பாருங்க, கடவுள் சில காரியங்கள் எல்லாம் செய்து அதன் மூலமாக தாம் யார் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் என்ன நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் என்பதை சில செயல்கள் மூலமாக நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அதை தான் இந்த 2ஆம் வசனம் சொல்லுது. ஆண்டவர் வெறுமை ஆக்குறார், ஒழுங்கின்மை ஆக்குறார், ஆண்டவர் இருள் ஆக்குறார். ஆண்டவர் ஆக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்குறார். என்ன பண்றது, ஆக்க வேண்டியதா இருக்கு. ஆக்கி அந்த வெறுமை இருக்கும்போது, ஒழுங்கின்மை இருக்கும்போது, இருள் இருக்கும்போது இந்த பூமி எப்படி இருக்குது என்பதை காண்பிக்கிறார். ஒரு பக்கம் பாருங்க, கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் உயர் கல்வியெல்லாம் படிக்கும் போது அங்கே எடுத்துக்கிட்டு போய் காட்டுறாங்க, எலும்பு குண்டுகளை காட்டுறாங்க. நிஜமாலேயே செத்து போன ஒரு மனுஷனை அவனுடைய எலும்பை எடுத்து அவனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அவனை எலும்பை மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டி தொங்க விட்டு அதெல்லாம் காட்டுறாங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க, சதை நரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் எலும்பை மட்டும் வச்சிருக்கிறாங்க. தனியாக போயிருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டீங்க, உங்களுக்கே பயம் வந்துடும். இந்த சயின்ஸ் லேப்லலாம் தனியாக போய் நின்னீங்கன்னு வச்சுங்க, நான் தான் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்தேன்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. சயின்ஸ் லேபுக்கெலாம் ஒன்று கும்பலாக போகணும். ஏன்னா அது தொங்குறதே ஒரு மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி தொங்கும். அதை எடுத்து காட்டுவாங்க பாருங்க, இதுதான் உனக்குள்ளே இருக்கிற எலும்பு, இதுதான் இந்த எலும்பு, இதனுடைய பயன் இது, இது காலுடைய எலும்பு, இதனுடைய பயன் இது, தலைக்கு இந்த எலும்பு என்ன செய்யுது, நம்முடைய மார்புக்கு இந்த எலும்பு என்ன செய்யுது, ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டுவாங்க. அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதை கொஞ்சம் வெறுமையை ஆக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏதோ சொல்லி தரத்துக்கு தேவைப்படுது. கொஞ்சம் வெறுமையாக்கி, கொஞ்சம் ஒழுங்கின்மையாக்கி, கொஞ்சம் இருளாக்கி காட்டின பிறகு புரியுது, ஓ இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஆனா எப்படி இருக்கும், அப்போ என்ன யார் இதை சரி பண்ணணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு லிட்ரலாகவே ஒரு கல்லூரியில்
யாரும் யாரையும் கொன்னுலாம். இன்னைக்கு இந்த சபையில் இப்போ ஒரு எலும்பு குண்டு தேவைப்படுதுன்னா, யாருன்னா ஒருத்தரை கொன்று எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னா என்ன சும்மா இருப்பீங்களா நீங்கள்? ஏற்கனவே செத்து போன ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவருடைய உடம்பை சிலர்லாம் வந்து தானம் பண்ணுறாங்க, உடல் தானம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நபர்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி அப்படி தான் வாங்கின்னு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி தேவனே கொஞ்சம் பர்மிஷன் எடுத்துக்கிறார். நானே வெறுமையாக்குறேன், நானே ஒழுங்கின்மை. இயேசுவை வேதம் சொல்லுது, அவருடைய ஆவியை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, அவரே ஒப்பு கொடுத்தார். அப்படிதான் வேதம் சொல்லுது. அவரே தன்னை ஒப்பு கொடுத்தாரே தவிர, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இப்படி அவரே ஒப்பு கொடுத்தாரே தவிர அவர்கிட்ட இருந்து யாரும் புடுங்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த வேத பகுதியை படிக்கும் போது, முதல் அதிகாரத்தை படிக்கும் போது ஆண்டவரை வெறுமையாக்குறார். அந்த உடலுக்குள்ள இருந்த எலும்பு, நரம்பு, எலும்பு, சதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் எலும்பு கூட மட்டும் வச்சு காட்டுறார். இந்த மாதிரி இது இப்படிதான். அப்போ வெறுமையும் ஒழுங்கின்மையும் கடவுளே ஆக்குனார். ஆக்கி என்ன காட்டுறாரு, இங்க பாருப்பா, நான் இல்லைன்னா இந்த வெறுமை சரியாகாது, நான் இல்லைன்னா இந்த ஒழுங்கினும் சரியாகாது, நான் இல்லைன்னா இந்த இருள் சரியாகாது அப்படின்றார். 3ஆம் வசனம் முதல் காரியம் செய்கிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இருள் நிறைந்திருக்கிறது, இருள் ஆக்கி காட்டுறாரு. இப்போ வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றாரு. வெளிச்சம் உண்டாகுது. 4ஆம் சொல்லுது, வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். கடவுள் வெளிச்சத்தை நல்லதுன்னு பார்க்கிறார். கவனிச்சிங்களா? அப்போ இருள் நல்லதில்லை, வெறுமை நல்லதில்லை, ஒழுங்கின்மை நல்லதில்லை என்பதை சொல்லி தரத்துக்காக முதல்ல வெறுமை ஒழுங்கின்மை எல்லாம் ஆக்குறார். ஆக்கிட்டு அந்த பூமியில வெளிச்சம் இருந்தா எப்படி இருக்கும் சொல்றார். அந்த பூமியில வெளிச்சம் இருந்தா அது எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் 4ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்கன்னா, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் இங்க ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். சோ இங்க எதிரி மனப்பான்மை வந்துச்சா? 2ஆம் வசனத்துல எதிரி மனப்பான்மை வரல. ஏன்னா தேவனே அதை பண்றாருன்னு நான் இப்ப சொல்லிட்டேன். தேவன் தான் வெறுமையாக்குனார், தேவன் தான் ஒழுங்கின்மையாக்குறார், தேவன் தான் இருளாக்குறாருன்னு சொல்லிட்டேன். இப்போ 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவன் வெளிச்சத்துக்கும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். அதாவது இருள் வேற வெளிச்சம் வேற என்கிற வித்தியாசத்தை ஏற்படுத்துறார். வெவ்வேறாக பிரித்தாரே தவிர வித்தியாசத்தை தான் ஏற்படுத்தினாரே தவிர. 14ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும், அப்போ வித்தியாசம்தான் தேவை. எதிராளியா ஆக்கல, பகலுக்கும் இரவுக்கும் எதிரா எதையும் உண்டாக்கல. இரவு நமக்கு தேவை. இரவு வந்தாதான் நம்முடைய சரீரம் ஓய்வுக்கு போகுது. இரவு வராத வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்போம், இரவு வராத வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருப்போம், இரவு வராத வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். இரவு வந்தவொடனே கொட்டாயி வருது. இரவு வந்தவுடனே சிலருக்கு பகல்லே வந்துடுது. இரவு வந்த உடனே தான் நமக்கு நம்முடைய உடல் ஓய்வை நோக்கி போகுது. அப்போ கடவுள் இரவை ஏற்படுத்தியிருக்கிறார். இரவிற்குள்ள சில வேலைகளை பூமியில நடப்பிக்கிறார். வித்தியாசம்தான் உண்டாக்க விரும்பினாரே தவிர எதிரியை உண்டாக்கல. அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுது மிகவும் நன்றாக இருந்தது. ஏன்னா அங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி இல்லை. இரவுடைய உதவி தேவை, வெளிச்சத்துடைய உதவி தேவை. ஆனா வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தினாரு? வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஆண்டவர் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தினாரு? கொஞ்சம் உட்கார்ந்து இதை நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் உண்டாக்குனாரு சொல்றாரு. இருளுடைய உதவியும் நமக்கு தேவைப்படுது, வெளிச்சத்துடைய உதவியும் தேவைப்படுது. இருளை மொத்தமும் தீமையாக்கிடக்கூடாது. பகலும் தேவை, இரவும் தேவை. முதல் அதிகாரத்துல எந்த தீமையுமே இல்லை. ஆண்டவரே அவருடைய சொந்த கையாலேயே வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளும் ஆக்கி அவரே நமக்கு திரும்பவும் வெளிச்சம் எவ்வளவு நல்லதுன்னு காட்டி, வெளிச்சம் இல்லைன்னா இந்த பூமி எப்படி இருக்கும்னு காட்டி வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தையும் ஏற்படுத்துறார். சரி, இருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வெளிச்சம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். இருள்னா என்ன? வெளிச்சம் இல்லாமை, அதுக்கு பேர் தான் இருள். இருள் என்பது அது ஒரு தனி சக்திலாம் கிடையாது. வெளிச்சமின்மை, அதாவது
த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அதாவது அங்க வெளிச்சம் இல்லை. இப்ப இங்க வெளிச்சம் இல்லைன்னா என்னவா இருக்கும்? இருள் இருக்கும். அதாவது இருள் என்பது ஒரு தனி சக்தியா போய் தனியா இருக்க போறதில்ல. வெளிச்சம் உள்ள வந்த உடனே இருளுக்கு அங்க இடம் இல்லை. அப்போ வெளிச்சமும் இருளும் எந்த விதத்துல புரிஞ்சுக்கணும்னா, எதிரிகள் இல்லை, வெளிச்சத்தினுடைய இல்லாமை தான் இருள். இருள் என்பது வெளிச்சத்தினுடைய எதிரி இல்லை, வெளிச்ச இன்மையினுடைய வெளிப்பாடு தான் இருள். அங்க வெளிச்சம் இல்லை, அதனால தான் இருள் இருக்கிறது. சரியா? அப்போ 2ஆம் அதிகாரத்திலையும் எதிராளி பேசப்படுகிறது போலதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? 15, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, படிங்க, அதை பண்படுத்தவும் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இங்கேயும் எங்க போயிடுறோம்னா, நாம இங்கேயும் நம்ம எப்படி போயிடுறோம்னா, யாரோ எதிரி இருந்ததாகவும் காத்துக்கொள்ள கடவுள் இங்க சொன்னதாகவும் அப்படிதான் நான் ரொம்ப காலமாக போதிச்சிருக்கிறேன். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடெல்லாம் பூட்டுறோம்ல. பூட்டுறதே எதுக்கு? திருடம் பயத்துக்கு தான். எல்லாம் நம்ம ஏன் பூட்டு வாங்க போகிறோம்? சாவி இருக்கு, கதவை திறந்து வச்சுட்டு போகலாமே. அப்போ திருடன் இருக்கிறதுனால தான் பூட்டே தேவைப்படுது, பாதுகாப்பே தேவைப்படுது அப்படின்னு ஆக்கிறோம். ஸோ என்ன தேவை? இந்த பாதுகாப்பு காக்க வைத்தாருன்ன உடனே நமக்கு யாரோ கெடுக்கிறவங்க இருக்கிறாங்க, யாரோ தொல்லை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு வெளியில் இருக்கிற ஒரு நபரை அங்கே ஒரு நபர் இருக்கிறது போல நம்ம காட்சி அமைத்து கொள்ளுகிறோம். அந்த எதிராளிக்கு பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் இங்கே காக்கிறது என்பது என்ன? மனுஷன்தான் ஒருத்தர் காக்கணும், மனுஷன்தான் தன்னைத்தான் காத்து கொள்ளணும். அப்படிதான் நீதிமொழிகள்லாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்னு சொல்லுது. அப்போ காவல் வேதம் சொல்லும்போது தோட்டத்துக்கு பெரிய காவல் தேவையில்லை. நீங்க இங்க ஆண்டவர் மனுஷனை காத்துக்கொள்னு சொல்லும்போது, இதே தேவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல அவனை தோட்டத்திலிருந்து அனுப்பி துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அன்னைக்கு இந்த பட்டயத்தையும் இந்த தூதர்களையும் வீசி கொண்டிருக்கிற பட்டயத்தையும் அந்த பழத்துக்கு பக்கத்துல ஒரு தூதனை போட்டிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்குமா? ஆதாம் போய் தொட்டிருப்பானா? இப்ப காவல் வச்சவர் அப்ப வச்சிருக்கலாமே. காவல் வைக்க வேண்டிய நபர் தோட்டத்துக்கு இல்ல, இப்ப மனுஷன் உள்ள வராம இருக்கிறதுக்கு தான் இப்ப காவல். வேற யாரோ இன்னொரு சக்தி உள்ள வருவதற்கு காவல் தேவைப்படல. மனுஷன் உள்ள வருவதற்கு தான் தூதர்களை வைக்கிறாரு, பட்டயத்தை வைக்கிறார். அப்ப இன்னொரு நபர் கெடுக்கிறதுக்கு இல்ல. கெடுக்கிற நபர் ஒரே ஒரு நபர் தான். அவன் தன்னையே தான் கெடுத்து கொள்ளுகிறான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. 12, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ள முடியுமே தவிர அவர்களை கெடுக்கிறதுக்கெல்லாம் வெளியில யாரும் கிடையாது. அதனாலதான் இயேசுவை பாருங்க, இயேசுவை யாரும் கெடுக்க முடியல. இயேசுவை அவருடைய மனதை திசை திருப்ப முடியல. இயேசுவை யாரும் குழப்ப முடியல. இயேசு யாருடைய பேச்சையும் கேட்டு வாழ்க்கைய கெடுத்துக்கல. ஏன்?
அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு நல்லா தெரியும், என்னை யாரும் கெடுக்க முடியாது. அப்போ இதே தான் தேவனுடைய மனுஷர்களாய் நாமும் உண்டாக்கப்பட்டோம், இயேசுவை போலதான் உண்டாக்கப்பட்டோம். ஆனா வேதம் இங்க என்ன சொல்லுது? அவர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். யாக்கோபு சொல்றாரு, அவனவன் தன்னுடைய முடிவால் அவன் தன்னை கெடுத்துக்கிறான் அப்படின்றார். வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் அவனவன் வாயில இருக்கும். அவரவருடைய வாயில தான் மரணமும் ஜீவனும். அவரவருடைய வாயின் வார்த்தைகளால அவரவர் ஜீவனையும் மரணத்தையும் ருசிக்கிறார்கள். ஸோ அவரவருடைய பிரச்சனை இது, அவரவர். அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்கு எதிரியா பார்க்க வேண்டிய நபர் யாரு? எரேமியா 17 சொல்கிறது. எபிரெயர் 17. எபிரெயர் 17:19 எடுத்துட்டீங்களா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நினச்சிங்களா? இருதயம் தான் ரொம்ப மோசமானது. வேற யாரும் மோசமானவங்களாம் கிடையாது. நம்ம இருதயம் தான் ரொம்ப மோசமானது. அதை புரிஞ்சுக்கணும். மத்தேயு 15:19 மத்தேயு 15:19 எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும். எடுத்துக்கிட்டீங்களா? தேடுறீங்களா? எடுத்தாச்சா? மத்தேயு 15:19. எவ்வளோ? நான் வாசிக்கிறேன், உங்களை எடுக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணேன். எடுத்துட்டீங்களா? எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இவைகள் தான் மனுஷனை, இருதயம் தான் பிரச்சனை. அப்போ கர்த்தர் தோட்டத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்லும் போது தோட்டம் மிகவும் நன்றாக இருந்தது. எதுக்கு அதை காத்துக்கணும்? தோட்டம் காத்துக்க வேண்டியதில்லை. தோட்டத்தை காத்துட்டு இருக்கிற மனுஷனுடைய இருதயம் காக்கப்படணும். இருதயம் தான் காக்கப்படணும். வேதம் சொல்லுது. நீதிமொழிகளுக்கு வாங்க. நீதிமொழிகள் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து காட்டணும். அப்போதான் இந்த சத்தியங்கள் நமக்கு நல்லா புரியும். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வாழ்வோம். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிறுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். கடவுள் சொல்றாரு, தோட்டத்தில் இல்லைப்பா ஜீவ விருட்சம், ஜீவ தண்ணீர் தோட்டத்தில் இல்லை, உன் உள்ளத்துல தான் இருக்கு. உள்ளத்தை பார்த்துக்கோ, உள்ளம் தீட்டுப்படாம பார்த்துக்கோ, இருதயத்தை காத்துக்கோ. இருதயத்திலிருந்து தான் விபச்சாரம் நடக்குது, இருதயத்திலிருந்து தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. இருதயம் தான் எல்லா மனுஷர் எல்லாவற்றை பார்க்கிலும் மிகவும் கேடுள்ளதாய் இருக்கிறது. இருதயம் தான் ரொம்ப மோசம். அப்போ 2ஆம் அதிகாரத்திலேயே சத்துரு இல்லை, 3ஆம் அதிகாரத்துல கூட சத்துரு கிடையாதுங்க. சத்துருவா இருக்கிறான்னு வச்சுங்க. இப்போ ஆதாம் பாவம் செஞ்சிட்டான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல கடவுள் சொன்னதை கேட்காம போயிட்டான். அப்போ அவன் என்ன ஆயிடுறான்? எதிரி ஆயிடுறான். அப்படியா அர்த்தம்? வேதம் சொல்லுது, நாம தான் எதிரியா நம்ம வாழ ஆரம்பிச்சோம். எதிரி மனப்பான்மையை இந்த பாவம் நமக்கு கொண்டு வந்தது. கர்த்தர் எதிரியா பார்த்திருந்தாருன்னா அன்னைக்கு அந்த தோட்டத்துக்கு அடியில போச்சிருப்பார். தோட்டத்தை விட்டுலாம் துரத்தி இருக்க மாட்டார். தோட்டத்துக்கு அடியிலேயே நான் இத்தனை புராண கதைகளை கேட்டிருக்கிறோம். கடவுளுக்கு கோபம் வந்துச்சுன்னா அங்கேயே வெட்டி போச்சிரும். இவர் என்ன பண்ணியிருக்கணும்? அன்னைக்கு இவன் தனக்கு எதிரியா இருந்திருந்தானா அவனை அன்னைக்கே புதைக்கிற வேலையை முதல் அடக்காராதன் அவர் தான் பண்ணியிருப்பார். வாழை விட்டுன்னு இருக்கார். சாகவே சாவாயின்னு சொன்ன தேவன், புசிக்கும் நாளிலே சாவாயின்னு சொன்ன தேவன்,
30 வருஷமா ஒருத்தனை சாகாம பார்த்துக்கிறார். அவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசு பாருங்க, அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு பாருங்க. அப்ப பாவத்தின் நிமித்தம் கூட மனுஷன் கடவுளுக்கு எதிரியா ஆகல. ஆனா என்ன ஆயிடுது, இந்த மதங்கள் தலை தோங்கணும்னா, இந்த மார்க்கங்கள்லாம் தலை தோங்கணும்னா, இந்த எதிரி ஹீரோ மென்டாலிட்டியை வச்சுக்கிட்டா தான் தலை தோங்க முடியும். இயேசு அதை உடைக்கிறார். நாம அப்பா பிள்ளைங்கப்பா, நம்ம சண்டை போட்டுக்கிற கிடையாது. நான் வந்து ஒரு பெரிய அரக்கனாகவும் நீ வந்து எனக்கு அடிமையாகவும் இந்த மனநிலையை தூக்கி போடு. நான் அப்படிப்பட்டவர் கிடையாது, எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. நான் உன் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இயேசு. முதல் முறை இந்த உலகத்துல ஜெபமே புதிதா இஸ்ரவேல் ஜனங்க முதல் முறை வித்தியாசமா செய்தார்கள். அதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ற விதமே சரியில்லை. 4 வேளை ஜெபம் பண்றாங்க, 4 வேளை இஸ்ரவேல் ஜனங்க. அவங்களுக்கு நாங்க 4 வேளை பண்றோம், ஒன்றும் பெருசா வேலை நடக்கலையே. ஆனா நீர் நின்று சும்மா ஏதோ பேசுறீரு, 2 வார்த்தை தான் சொல்றீரு. நாங்க 4 முறை உட்காந்து என்னென்னோ பண்றோம், வேலை நடக்கல. நீர் உங்க வாய் திறந்து 2 வார்த்தை தான் சொல்றீரு, வேலை நடக்குது. எப்படின்னா அவர் சொல்றாரு, நீங்க பண்ற விதம் சரியில்லை. ஜெபம் பண்றது தப்பா சொல்லல, விதம் தப்பு. விதம் என்னன்னா அணுகுமுறையே முதல்ல தப்பு. அணுகுமுறை என்ன, அவர் என்னவோ வச்சுக்கிட்டு கொடுக்காத மாதிரி எதிரா நிக்கிற மாதிரியும், நீங்க வந்து கெஞ்சி மன்றாடி அழுது பெற்றுக்கொள்ற மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணி இப்படிதான் மதத்தை ஓட்டிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன், விதம் அது இல்லை. எது விதம்? பரலோகத்தில் இருக்கிறவர் நம்முடைய அப்பா. அப்பான்னு ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பா பாவரு. அப்ப உங்க அப்பா உன்னை எப்படி தண்டிக்க முடியும்? உங்க அப்பா எப்படி உனக்கு எதிராக இருக்க முடியும்? ஆனா பாவம் அந்த எண்ணங்களை உருவாக்கிச்சு. ஆதாமுக்கு பயந்த எண்ணங்களை உருவாக்கிச்சு. அவர் அழித்து விடுவாரோன்னு பயந்த எண்ணங்களை உருவாக்கிச்சு. பாவம் அந்த வேலையை செஞ்சது. வேதம் சொல்லுது, கொலோசியர் 2 அதிகாரம், கொலோசியர் 1 அதிகாரம். போன வாரம் வாசித்து காட்டினல்ல, திரும்பவும் சொல்றேன். கொலோசியர் எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 275 பழைய ஏற்பாட்டில் இருக்கு. சித்திரமா எடுத்துட்டீங்க? 221 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை, அதாவது ஒரு கிரியை செய்துட்டேன், அந்த கிரியை என்ன மனதில் என் எண்ணங்கள்ல என்ன சத்துருவா ஆக்கிடுச்சு. ஆண்டவர் எனக்கு சத்துரு கிடையாது. சரியா? பாருங்க, எபேசியர், அதுக்கு முன்னாடி இருக்கிற வேத பகுதி எபேசியர், பிலிப்பியருக்கு முன்னாடி எபேசியர் 2 என்ன சொல்லுது? 1 அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 3வது வசனம், அக்கிரமங்களும் பாவங்களையும் செத்து கிடந்தீங்க, அதுலயே கிடந்தீங்க. செத்து இருந்தோன்னா டெட்டுன்னா டோட்டலா டெட் இல்லை, அதுக்குள்ள அமிழ்ந்து கிடந்தோம். அதுதான் உயிர் என்ன வாழ்ந்துட்டு இருந்தோம். 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுது, அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சைச்சின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா நாம நம்முடைய செய்கைகள் நிமித்தம் நம்மை உருவாக்கி கொண்டோம். அவர் பத்தி வேதம் என்ன சொல்லுது, நாம அப்படி ஆகிட்டோம். நம்முடைய கிரியைகள், நம்முடைய பாவம் நம்மை கோபத்தை கோட்டக்கூடிய பிள்ளைகளா ஆக்கிடுச்சு. ஆனா தேவனோ 4வது வசனத்தை ஆரம்பிக்கும் போது பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார்? தேவனோனா நாம வேற மாதிரிங்க, நம்முடைய பாவம் நம்மளை வேற மாதிரி கொண்டு போயிடுச்சுங்க. தேவனோ இரக்கத்தில். அப்ப தேவனுக்கு என்ன இல்லை, எதிரி மனநிலை கிடையாது. பாவம் தான் நம்மை எதிரியாக நம்மை நடத்துகிறது. எதிரி எண்ணங்களை உருவாக்குது, கெட்ட எண்ணங்களை உருவாக்குது. நல்லது தானே அது. பாவம் அந்த வேலையை செய்யணுமே. பாவம் அந்த எதிரி மனப்பான்மை உருவாக்கலன்னா நம்ம பாவத்திலே கிடப்போமே. பாவத்தை உற்சாகமா செய்வோமே. அநியாய அக்கிரமங்கள் எல்லாம் விரும்பி செய்வோமே. அது தவறுன்னு உருவாக்கணுமே. ஒரு குடிக்கிறவனை அந்த குடி ஒண்ணுமே பண்ணலன்னா அவன் தைரியமா குடிச்சிட்டு இருப்பானே. அவனை அந்த ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. அவன் கிட்னியில கை வைக்கணும், அவன் வயிற்றுல குடல்ல அது வேலை பண்ணணுமே. பாவம் நல்லது இல்லைன்னு அவனுக்கு புரிய வைக்கணுமே. அப்ப கடவுள் அதை எதுக்காக வச்சிருக்கிறாரு? பாவன்ற ஒண்ணை எதுக்கு வச்சிருக்கிறாரு? அவசியமா வச்சிருக்காரு. நீ நல்லா இருக்க மாட்ட, இது நல்லது இல்லை
சொல்றாரு, நல்லது இல்லை. மனுஷன் என்னை விட்டுட்டானா, அவன் தனியா இருக்கிறானா, நான் இல்லாம ஒருத்தன் இருக்கானா, அவன் தன்னைத்தான் கெடுத்துக்கொள்வான், அவன் நல்லா இருக்க மாட்டான். ஆண்டவர் இல்லாம ஒரு மனுஷன் நல்லா இருக்கானா, அவன் தான் இன்னைக்கு பிரசங்கமே பண்ணணும், அவன் தான் இந்த உலகத்துல பெரிய மனுஷன், அவன் தான் நமக்கு ரொம்ப தேவையான மனுஷன். ஏன்னா ஆண்டவர் இல்லாம வாழ முடியுதுன்னு கத்துக்கிட்டான் அவன். அப்ப ஆண்டவர் பாவத்தை எதுக்கு இந்த பூமியில வச்சிருக்காருன்னா, அது ஒரு நோய் மாதிரி. அந்த நோய் இருந்தா நமக்கு அதுக்கு சொல்லும். இரும்பல் வரும், தலை வலிக்கும், எல்லாம் பண்ணணும். பண்ணாதான் உள்ள இருக்கிற நோய் எவ்வளவு மோசமானதுன்னு தெரியும். அது பாவத்தினுடைய தன்மை. தேவனுடைய தன்மை என்ன? அவர் நமக்கு எதிரி இல்லை, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அப்போ ஆதியாகமம் 3 அதிகாரமும் என்ன சொல்லுது? இறங்கி வராரு, மூடுறாரு, அவமானத்தையும் நிந்தையும் தலை குனிஞ்சு நிற்கிறான், வெட்கத்தோட நிற்கிறான், கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாம நிற்கிறான். ஆனா அந்த கர்த்தரோ அவனை தேடி வந்து அவனை நிர்வாணத்தை மூடுகிறார். அவன் எங்க காலகாலமா இந்த ஜீவ விருட்சத்தை எடுத்து சாப்பிட்டு காலகாலமா இந்த மரணத்தின் பிடியிலே, இந்த சாபத்தின் பிடியிலே இருந்துருவானோன்னு சொல்லி அவனை விடுதலை ஆக்குவதற்காக அங்க அவனுக்கு ஒரு தூதனை பாதுகாப்பா போடுறாரு. அந்த தோட்டத்துக்கு ஒரு காவலாளியை வைக்கிறாரு, கத்தி வேற வைக்கிறாரு, ஒளி வீசுகிற கத்தியை வச்சிருக்கிறாரு, சுடர் விடுகிற பட்டயம். அவன் அங்க வரவே விடாம கண்ணை சிமுட்டுது, பக்கத்திலே வர முடியல. வந்துடாத மகனே, நீ வந்துட்டா இதை சாப்பிட்டுருவ, ஜீவ விருட்சத்தை சாப்பிட வேண்டிய நேரத்தில் நீ சாப்பிடல, இப்ப எடுத்து சாப்பிட்டனா நீ பாவத்திலேயே கடைசி வரைக்கும் இருந்துருவ. ஒரு சின்ன மாற்றம் கூட உன் வாழ்க்கையில நீ பார்க்க முடியாது. ஜீவன் என்னன்னே தெரியாம போயிடும் இந்த பாவத்திலேயே கடந்துட்டேன்னா. அதனாலதான் பாருங்க, முதல் 3 அதிகாரத்தை எதிரி மனப்பான்மையோட படிச்சானா நிறைய கிடைக்குதுங்க. ஆனா ஒரு நல்ல தேவனோட மனப்பான்மையோட படிச்சு பாருங்க, அங்க தேடுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே அங்க முதல் அதிகாரம் மிகவும் நன்றா இருந்ததுன்னு சொல்லுது. 2ஆம் அதிகாரம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் முடிக்கும் போது எப்படி சொல்லுது? ஒருவரை ஒருவர் அவர்கள் வெட்கப்படாது இருந்தார்கள்னு இருக்கு. அப்ப அங்கேயும் ஒருத்தருக்கு எதிராக யாரும் இல்லை. 3ஆம் அதிகாரத்திலையும் கடவுள் பாருங்க, அழிச்சு போட்டு புதைச்சி போடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. அவரு கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குட்படுத்த மாட்டேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்திருக்கோம்னா வெயிட் பண்ணி அவ எப்ப விபச்சாரம் செய்வான்னு பார்த்து காத்திருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினை தீர்க்க மாட்டேன். அப்போ அவருக்கு இல்லை அந்த எண்ணம். அப்போ ஆதாமை அழிக்கவோ, ஆதாமை பிறகு அவனுக்கு பிள்ளைகளை கொடுக்கவோ, அவனுக்கு சந்ததியை கொடுக்கவோ ஆண்டவருடைய எண்ணத்துல தடையே இல்லை. அதான் அப்படியே தங்கு தடையில்லாம செய்கிறார், அவனை வாழ வைக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு எதிரி மனப்பான்மை இல்லை. அப்ப எங்க இருந்து வந்தது? பாவத்தினால வந்தது. பாவம் தான் இந்த மனநிலையை நமக்குள்ள உருவாக்குகிறது. இந்த எதிரி மனப்பான்மை எங்க இருந்து வருது? இந்த சங்கீதம் 3 படிக்கும் போது தேவன் அந்த பல்ல உடைக்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னேன். அது சக்தியை இழக்க பண்ணுவது. ஏன்னா அவர்கள் என்ன நினைச்சாங்களோ, என்ன செய்யணும்ன்ற முடிவு எடுக்கக்கூடிய விதத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னா, அவர்கள் கையில ஒரு ஆட்சியோ, அவர்கள் கையில ஒரு அதிகாரமோ இருக்குதுன்னா, அவர்கள் ஒரு தேசத்தை, ஒரு இன மக்களை அவர்கள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி இது பண்ண முடியும் அப்படின்னு. கொஞ்சம் ஃபோனை ஆஃப் ஆக்கிடுங்க, இல்லைன்னா எடுத்துன்னு போயிடுங்க வெளில. இந்த மனநிலையை கிறிஸ்தவர்கள் அறவே வெறுக்கணும். நான் சொன்ன போன வாரத்தில், ஒரு படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ வேணும், வில்லன் வேணும், ஒரு ஹீரோயின் வேணும். அதுவும் தமிழ் படமாக இருக்குன்னா 5 பாடல்கள் வேணும். பாடல்கள் இல்லாமல் படமே இல்லை, பாட்டு வச்சு ஓட்டணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு படம். என்னங்க படம், பாட்டே இல்லை அப்படின்னு போவான். சில பேர் பாட்டை மட்டும் பார்த்துட்டு கிளம்பி வந்துடுவான். சில பேர் ஹீரோ ஜெயிச்சிட்டானும் போது தான் சந்தோஷமா அவனே கல்யாணம் ஆன மாதிரி வருவான். அவருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கும், அதுவும் இன்னொருத்தன் பொண்டாட்டி அது. ஆனால் அந்த படத்தில் கல்யாணம் ஆனவன் இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அழுதுகிட்டுலாம் வந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் அழுதுருக்குறோம்ல. அந்த அளவுக்கு எடுப்பாங்க பாருங்க. ஹீரோனா அவ்வளோ. இந்த மனநிலை தான் இப்போ இருக்கிற வாலிபர்களை இந்த மாதிரி தெரிந்தெடுத்தலை உருவாக்கி தந்திருக்கு.
ஹீரோ வர்ஷிப் சொல்லுவாங்க. அதாவது வீரர் ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு, வீர மோகம். யாரோ ஒருத்தர் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஹீரோவாக இருக்கணும்ல. இப்போ இயேசுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசு வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும். ஆனால் ஹீரோ மாதிரியா இருந்தார் அவர். இயேசுவை பார்த்து பேதுரு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் அப்படி? இயேசு என்ன சொன்னார்? நம்ம எருசலேமுக்கு போகிறோம், அங்கே போனவொடனே என்னை சிலுவையில் அறையுவாங்க, என்னை கன்னத்தில் அறையுவாங்க, காரி தூப்புவாங்க, வாரினால் அடிப்பிப்பாங்க, சிலுவைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இப்படிலாம் சொல்லும் போது இயேசுவை பார்த்து சீஷர்கள்லாம் என்ன நினைச்சாங்க? கிறிஸ்து இப்படி பேச மாட்டார். கிறிஸ்துனா யாரு? ஒரு வீரர், ஒரு ராஜா, ஒரு பெரியவர், ஒரு வெற்றி வேந்தன். நீர் கோழை மாதிரி பேசுறீரு. இயேசு பேதுரு சொல்றான், இது உமக்கு நடக்கவே கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். கத்தியும் எடுக்கிறான், கழுத்துல போட பார்த்தான், குனிஞ்சதுனால காதோட போயிடுச்சு. மல்கூஸ் அவன் பேர். உங்க வீட்டில் யாருக்குன்னா அது மாதிரி ஒரு பேர் வை, மல்கூஸ். அந்த அவன் காதை இயேசு திரும்ப அங்கே எடுத்து வைக்கலாம், பேதுரு அவுட் ஆயிருப்பார். பேதுருக்கும் சிலுவை நட்டுருப்பாங்க. அரசாங்க அதிகாரி மேல கை வைக்க கூடாது. இயேசு மேல அவ்வளவு கொள்ள பிரியம். ஒரு ஹீரோ அவரை நோக்கி திரள் கூட்டம் வந்துட்டு இருக்குது. திடீர்னு இயேசு நான் ஒரு கோழையை போல மறிக்க போறேன்றார். இயேசு அந்த மனநிலையை உடைக்கிறார். ஹீரோ ஆராதனை தூக்கி போடுங்க முதல்ல. எப்படி கொண்டாடுக வேண்டும்? கல்ல அடிச்சிட்டு போய் கழுத்துல அவன் கத்தி எடுத்து வெட்டி அதை ஒரு தட்டுல எடுத்துட்டு வந்து இப்படி நிக்கிறதுக்கு பேர் தான் வீரம்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். காலகாலமா அதை ஜெயம்னு சொல்லி பாடிட்டு இருக்கிறோம். தாவீதுக்கு அவர் வெற்றி தந்தார்னு பாடிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் யுத்தங்களை எல்லாம் புகழ்ந்து பாடி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் அப்படி வரலப்பா, நான் அது கிடையாது, நீ நினைச்ச பாரு, அது கிடையாது. மேசியா ஒரு ராஜா வீட்டில் பிறப்பார்னு காத்துட்டு இருக்கிறாங்க. மேசியா மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். இவங்களால ஏற்றுக்க முடியல. ஒரு ஹீரோ மென்டாலிட்டியை உடைக்கிறார். ஹீரோ எல்லாம் தூக்கி போடு, என்னை பின்பற்றுங்கள் சொல்லும் போது கூட அவர் வந்து சாதாரணமா வாழ்ந்தாரே தவிர, அவருடைய ஏழ்மையும் அவருடைய தாழ்மையும் தான் மற்றவர்களை அவரிடத்தில் வருவதற்கு அழைத்து வந்ததே தவிர, அவர் என்னவோ பெரிய ஹீரோ வேலையெல்லாம் அவர் பண்ணல. அவர் அதெல்லாம் செய்யலை. எதுவும் ஏற்றுக்க முடியல. சரி, யார் தலையை நசுக்குவார், யார் தலையை நசுக்குவார்னு தேடிட்டு இருக்காங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேருந்து ஒருத்தர் தலையை நசுக்கல, எல்லா தலையும் நிமுற பண்ணிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுது எந்த அளவுக்கு நிமுற பண்ணாரா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று. உங்களை விட்டு நான் எப்படி படிக்கிறதுனே தெரியலையா, டக்குன்னு எடுப்பீங்கன்னு நினைச்சேன். 1 யோவான் 3:1 பழைய ஏற்பாட்டில் இருக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறிய. உலகத்துக்கு இது புரியாது, உலகத்துக்கு இது தெரியாது. பிதாவானவர் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். பிதாவானவர் சத்துருக்கள் என்று சிலுவையில மறிக்கல. இதெல்லாம் போதிச்சு காலகாலமா இதே நம்ம ரத்தத்துல ஊறி போன ஒரு பிரசங்கம். அதனாலதான் சொன்ன, வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது அவ்வளோ ஜாக்கிரதையோடு வியாக்கியானம் பண்ண. சும்மா எல்லாம் சொன்னாங்க, காலகாலமா சொன்னாங்க, எல்லாம் எடுத்து போதிக்கூடாது. ஆவியானவர்கிட்ட கேட்கணும், இது என்ன ஆண்டவரேன்னு. வேதம் சொல்லுது, என்ன அவர் எதிரியாவும் பார்த்துக்கின்னு என்ன பிள்ளையாவும் பார்த்தாருன்னா அப்ப என்ன மாதிரி ஒரு தகப்பனா இருப்பார் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து பிள்ளைய பார்த்து ஏன் தான் பெத்தன்றாரு, அப்புறமா என் பிள்ளைடி அப்படின்னு பேசுறாரு. இது இந்த வாயை நம்ப முடியுமா? அப்போ ஒரு மாதிரி பேசுது, இப்போ ஒரு மாதிரி பேசுது. அன்னைக்கு நீ என்ன சத்துருன்னா இப்போ என் பிள்ளைன்ற அப்படின்னும் போது அப்பாவையே நம்ப முடியாது. அந்த அப்பாவை அப்புறம் எப்படி நம்ப முடியும்? அந்த அப்பாவை ஏன் நான் நம்புறேன்னா, ஒரு நாளும் அவர் என்னை சத்துருவா பார்த்ததே இல்லை, ஒரு நாளும் என்ன பார்த்ததில்லை. அதனால தான் சிலுவை வரைக்கும் போய் எனக்கு காண்பித்தார், நான் உன்னை சத்துருவா பார்க்கல மகனே, உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறேன்னு காட்டுறதுக்காகவே நான் சிலுவையில போய் என் கையை அடைச்சிக்கிட்டேன், என் கையை நான் அரைஞ்சிக்கிட்டேன், ஆணி அடிச்சுக்கிட்டேன்.
ஏன்னா அங்க நின்று நீ என்ன கேட்ப, என்ன எவ்வளவு உமக்கு பிடிக்குன்னு கேட்டேன்னா, என் வழியில ஒருவேளை கைய நான் எடுத்துக்கிட்டேன்னா என்ன பண்றது, அதனால நான் என் கையை ஆணி அடிச்சு காட்டிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றத சொல்லாம சொல்லியிருக்கார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பகை உணர்வுக்கு அவங்க இடமே இல்லை. அப்போ வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் எல்லாம் இந்த மனுஷ கூற்றுகள், இந்த மனிதர்கள் ஏற்படுத்தி வச்ச உபதேசங்கள். ஆண்டவர் நமக்கு இந்த இவ்வளவு உபதேசத்தையும் கொண்டு வந்து நம்ம மூளையில திணிக்கலாம் அவர் முயற்சி செய்யல. ஒரே ஒரு எண்ணங்களை மட்டும் தான் நமக்குள்ள ஏற்படுத்த விரும்புறார். நான் உன் அப்பன், நீ என் பிள்ளை. இயேசுக்கு அது போதுமானதா இருந்தது. நீ என் நேசகுமாரன், நான் உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். பிதா ரொம்பலாம் பேசிட்டு இல்லை இயேசு கிட்ட. நல்லா கவனிச்சிங்களா? பிதா இயேசு கிட்ட ரொம்ப பேசிட்டே இல்லை. இயேசு கிட்ட ஒண்ணு பேசினாலும் இயேசு அதை ரொம்ப பிடிச்சிக்கிட்டாரு. எங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் அவருடைய பிள்ளை. அதை நினைச்சு 40 நாள் சாப்பிடாம போயிட்டார். அப்புறம் ஒரு இடத்துல திடீர்னு விழிச்சு அதையே நினைச்சு இருந்த ஒரு ஆள் திடீர்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறான், அவர் பிள்ளை நம்புறியா? அவர் பிள்ளையா இருந்தா இந்த மாதிரி கல்லுகள் பக்கத்துல, இந்த மாதிரி வனாந்திரத்துல இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம உன்னை விடுவாரா? அந்த அன்பை இன்னும் சோதிக்க பார்க்குறான். அந்த அன்பின் மேலதான் சந்தேகத்தை ஏற்படுத்த பார்க்குறான். இயேசு சொல்றாரு, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைத்திருக்கிறேன். அவர் என்ன சொன்னாரோ அது ஒன்று போதும். எனக்கு சோறு வேணாம், எனக்கு சாப்பாடு எனக்கு வேணாம். அதை விட பெரிய விஷயம் என்கிட்ட இருக்கு. என்னை வாழ வைக்கிற வார்த்தை என்கிட்ட இருக்கு. எங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது எனக்கு போதும். இதைத்தான் ஆதாம் செஞ்சிருக்கணும். ஏன்னா இதைத்தான் அவனும் அங்க கேட்கிறான். சொன்னது உண்டோ? சொன்னாரா? அந்த சொன்னதை நம்ப போறியா? இயேசுகிட்டே அதான் கேட்கிறான். நீ நேசகுமாரன் நம்புறியா? நம்புனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து நீ யோசித்து பாரு. உன்னை நேசிச்சா இப்பெல்லாம் உன்னை விடுவாரா? அப்போ தேவனை பகையினராக்கி கொண்ட கிறிஸ்தவ போதனைகள் அதிகமா இருக்கு. தேவனையே பகையினராக்கி கொண்டது. அதனால தான் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார், தேவ பகையினர். அப்படி தானே இருக்கு. ரோமர் 1:31 தேவ பகையினர். வேதத்திலேயே முதல் முறை பவுல் அதை தான் அறிமுகப்படுத்துறார். தேவ பகையினர் 30, ரோமர் 1:30. புறம் கூறுகிறவளுமாய் அவதூறு பண்ணுகிறவளுமாய் தேவ கடவுளை பகையினரா பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்த உலகம் இது. ஏன்னா அதை வச்சுதான் ஓட்ட முடியும் காலத்தை, அதை வச்சுதான் பயம்படுத்த முடியும், அதை வச்சுதான் எல்லாம் செய்ய முடியும். அந்த விருப்பமும் அந்த அன்பும் அந்த ஆண்டவரை நோக்கி அவர் யார், அவர் எனக்கு எப்படிப்பட்டவர், அவரால் எனக்கு என்ன இருக்கு என்று நாடி தேடுகிற உலகத்தை விட அவர் எங்க அழிச்சிருவாரோ, அவர் எங்க கை வச்சிருவாரோ, அவர் எங்க நம்ம வாழ்க்கையில தீமை செஞ்சிருவாரோன்னு பயந்துதான் கடவுளை தேடக்கூடிய உலகம் அதிகம். அப்ப இந்த மார்க்கத்திலே அவ்வளவு குழப்பம் இருக்கு. ஏன் அப்படி நம்புறாங்கன்னா, அப்பதான் இந்த பிசினஸ் நல்லா போகும், அப்பதான் இந்த செலவை செய்யும் போதுதான், இந்த மூல செலவை இப்படி செய்யும் போதுதான் இந்த மதம் தலை தோங்கும் நம்புறாங்க. உங்க வீட்டுல பயம்தான் எல்லா ஒழுக்கத்துக்கும் காரணமா இருக்குன்னா, நன்னடத்தைக்கு காரணமா இருக்குன்னா, நீங்க ஒரு மோசமான குடும்பத்தை நடத்துறீங்க. ஏன் நான் ஒழுக்கமா இருக்கணும்? அதனால நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு ஒழுக்கம் இல்லாம இருந்தா? அதனால நமக்கு வீட்டில் என்ன பிரச்சனை, குடும்பத்தில் என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கை எல்லாம் பின்னோக்கி போகும், நம்முடைய குடும்ப சூழல்லாம் என்ன ஆகும், நம்ம நல்லா இருந்தா ஒழுக்கமா இருந்தா நமக்கு என்னென்ன நன்மை, அப்பாவுக்கு அது என்ன பெருமை, அம்மாவுக்கு எப்படி பெருமை, உனக்கு எப்படி உன் வாழ்க்கையை ஏற்படுத்தும், உன்னை எப்படி அற்புதமான அழகான ஒரு வாழ்க்கையை ஆளாக்கும். இந்த நோக்கங்கள் எல்லாம் அறிந்து ஒருத்தர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா எங்க அப்பா என்ன வெற்றுவாரு, எங்க அப்பா தோலை உரிச்சிருவாரு, எங்க அம்மா சோறு போடாம பண்ருவாங்க. இப்படி இந்த பயம்தான் ஒரு ஒழுக்கத்துக்கு காரணமா இருக்குன்னா, ஒரு நல்ல குடும்பத்துக்கான அழகு அல்ல அது. ஒரு நல்ல குடும்பம் எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தேவன் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கோம்லாம் அநேக நேரம் பொய் தான் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்முடைய மனதுல தேவனை சத்ருவா, தேவ பகையினரா, தேவன் நம்மை பகைக்கிறவரா, தேவனுக்கு நம்ம எல்லாம் எதிராளிகளா, ஏதோ ஒரு விதத்துல கடவுள் நம்மளை கைவிட்டதாகவும் நமக்கு ஒன்றும் செய்யாதவராகவும் அப்படி காட்டி நம்ம மனதுல தீவினைகளை விதைத்து விட்டார்கள். இதுல தப்பிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கணும். இது பிரபு ஒரு பிரசங்கம் பண்றதுல காண்பிச்சு பிரயோஜனம் கிடையாது. ஆவியானவர் காண்பிக்கணும் எவ்வளவு அற்புதமான தேவன் அவர்,
எவ்வளவு நல்ல தேவன் அவர். அந்த நல்லவர்னு சொல்லும்போது அதுல எந்த கலப்படமும் கிடையாது, எதையும் கலந்துடக்கூடாது. அதுல முழுக்க முழுக்க நல்லவர். இந்த மனப்பான்மைய கிறிஸ்தவம் ஏன் கட்டி பிடிச்சிட்டு இருக்குது இன்னைக்கு? ஏன்னா இதுதான், இதை வச்சு தான் தலை தூங்க முடியும். என்ன நம்புகிறோன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இத்தனை சீட்டு காலியாக இருக்குது, இத்தனை சீட்டையும் நம்ம நிரப்ப முடியும். நீ பாதாளம் போவ, அழிஞ்சி போவ நீ, இப்படி சொல்லும் போது அது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி உட்கார வைக்க முடியுங்க. நாசமா போயிடுவேன் நீ, ஆண்டவர் உங்ககிட்ட இல்லைன்னா உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதுதான் ஆதியாகமம் சொல்லுது. தேவன் இல்லைன்னா அங்க வெளிச்சம் இல்லை, தேவன் இல்லைன்னா அங்க ஒழுங்கினம் தான், தேவன் இல்லைன்னா அங்க அதுதான். நீங்க இதெல்லாம் அவங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படிலாம் போயிடாதீங்க. அவங்க நல்லா இருக்க முடியாது. அப்படி அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு ஒரு பிரசங்கியாரா இருக்கணும். அவங்க தான் இந்த உலகத்துல வாழ்க்கையின் தத்துவத்தை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடியவர்களா இருக்கணும். ஒருவரும் தேவன் இல்லாமல், வேதம் சொல்லுது, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். அப்பனா அதுதான் விஷயம். அவர் இல்லாம நம்மளால ஒழுங்கா வாழ முடியாது. அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமானதா இருக்கும். அதனாலதான் அவரே அந்த பூமியை வெறுமை காட்டுறார். இயேசுவே வேதம் சொல்லுது, அவர் வெறுமை ஆக்கலாமா? அப்படி ஆக்கலாமா? ஆக்க முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 2:6. பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் அவரே வெறுமையாக்க முடியும். அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எதுக்கு? ஒரு எலும்பு கூண்டு தேவைப்படுது. அந்த எலும்பு குண்டை முன்னாடி நிறுத்தி, இங்க பாருங்க, இந்த மண்டையில் இருக்க எலும்பு குண்டுனா என்ன, அது என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு ஒரு லேப்ல கூட்டு போய் காட்டுற மாதிரி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்மள ஒரு லேபுக்கு கூட்டு போகுது. தேவன் அங்க இல்ல, தேவ வார்த்தைக்கு அங்க இடம் இல்லைன்னா அங்க வெளிச்சம் இருக்காது, அங்க ஒழுங்கினம் தான் இருக்கும், அங்க வெறுமை இருக்கும், அங்க இருள் இருக்கும். இதை ஆண்டவர் முதல் அதிகாரத்திலேயே தன்னை வெறுமையாக்க கூடியவர் உலகத்தை வெறுமையாக்கி காண்பித்தார். அவரே தன்னை வெறுமையாக்கினார்னு சொல்லுது. அப்ப அவரால் அங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் தான் என்ன பண்ணிருக்க முடியும்? கண்டிப்பா அவர் தான் பூமியை வெறுமை ஆக்கியிருப்பார். கண்டிப்பா ஆக்கியிருப்பார். நான் அதை நல்லா நம்புறேன். குடும்பம் எடுத்துக்கங்க, அப்பா தான் ஹீரோ. வேலை எடுத்துக்கங்க, மேனேஜர் தான் ஹீரோ. ஒரு குழு எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு லீடர், அவர் ஒரு ஹீரோ. சர்ச் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு பாஸ்டர் ஹீரோ. உங்கள் பாஸ்டர் மாதிரிலாம் வராது. உங்கள் பாஸ்டர்னா வேறு, உங்கள் பாஸ்டர் வேறு அப்படிங்கிறாரு. எங்கள் பாஸ்டர்லாம் எப்படி தெரியுமா? உங்கள் பாஸ்டர் ஹீரோ. அப்படி தானே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிலர் நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும், சிலர் நாங்கெல்லாம் பெந்தோகோஸ்தே சார்ந்தவங்க, நீங்களாம் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு நம்ம பிரிஞ்சு உட்காந்துக்கிறோமே. ஹீரோ தேவைப்படுதே நமக்கு. எல்லாம் ஒருத்தனும் கிடையாது, ஒருத்தனும் ஹீரோ கிடையாதுன்னு சொல்லலாம். ஏற்றுக்க முடியலையே, ஏற்றுக்கிற அந்த பக்குவம் இல்லையே. அப்பா ஒரு நாள் தோத்துடுறாரு, அப்பா ஏழ்மை ஆயிடுறாரு, அந்த குடும்பமே இன்னும் வாழ்க்கையே தோத்த மாதிரி பார்க்குதே. அப்போ அது அசிங்கமா கருதுதே, தோல்வி அசிங்கமாக. இயேசு தோல்வி அசிங்கம் இல்லப்பா, அது அடிக்கப்படுவது அசிங்கம் இல்லை, அவமானப்படுறது அசிங்கம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. பாடுகள்லாம் நல்ல விஷயம்தான், பாடுபடுவது நல்லதுன்னு பழைய ஏற்பாட்டில் தப்பி போய் ஒரு வாயில அப்படியே கொப்பளிச்சுட்டு வந்துச்சு, உபத்திரவப்படுவது நல்லது அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு உபத்திரவெல்லாம் ஆசீர்வாதமா இல்லை. யோபு உபத்திரவப்பட்டான்னு உடனே ஒரு நீதிமான் உபத்திரவப்படலாமா? அவனை போல பூமியில யாருமே இல்லை, அவன் உபத்திரவப்படலாமா? அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து சொல்றாங்க, ஏதோ பண்ணிட்டுக்கிற பொழுதுப்பா, அதனாலதான் இப்படி ஆயிட்டு இருக்கிறேன். ஏன்னா துன்மார்க்கன் தான் இப்படி எல்லாம் படுவான், நீதிமான் உபத்திரவப்பட்டதே கிடையாது. ஒரு முன் சுவைய இயேசு வருவதற்கு முன்பாக கடவுள் ஏற்படுத்தி வச்சார். ஆதியாகம காலத்திலேயே வாழ்ந்த யோபு வச்சு உலகத்துக்கே சொன்னார், நீதிமானும் உபத்திரவ
படுவான். தாவீது சொல்லி வைக்கிறாரு, நான் சின்னதுல இருந்து பார்த்துருக்கிறேன், நீதிமான் அப்பத்துக்காக இறங்கி திரிந்ததே இல்லைன்னு. ஆனா இயேசு, வேதம் சொல்லுது, அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்பத்துக்காக ஏங்குறாரு, அப்பத்துக்காக ஏங்குறாரு. நீதிமான் சாப்பிடாம இருந்ததே கிடையாதுன்றான் தாவீது. கர்த்தர் அந்த பழைய ஏற்பாட்டு புத்திகள் எல்லாம் உடைச்சு போடுறாரு. இயேசு என்ற நீதிமான் பசியிலையும் தாகத்திலையும் வருந்துறாரு. வேதம் சொல்லுது, அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்ப நீதிமானுக்கு என்னதான் வரும்? பாடு வரும், பசி வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். ஆசீர்வாதம் சாபம்னே போதிச்சு வளர்த்த காலங்களை இயேசு ஒடுக்கிறார். எது ஆசீர்வாதம்? சமாதானம் பண்றது பாக்கியம். துயரப்படுவது கூட பாக்கியம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியம். அழுகுறது அது ஒரு துக்கம். அழுகுறதே இது சரியில்லைன்னு சொல்லி இருந்த காலம். அழுகிறவனா அவன் ஏதோ பாவம் செஞ்சிட்டான்னு. இயேசு சொல்றாரு, அழுகிறவனும் பாக்கியவான் தான் அப்படின்றார். அப்போ பாக்கியத்தை இயேசு டோட்டலா பார்வையை மாத்துறாரு. பழைய ஏற்பாட்டு மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? வாழ்விலும் தாழ்விலும் பூமியிலும் உயரத்திலும் மலையிலையும் வெளியிலையும் போகையிலும் வருகையிலும் மாப்பு செய்யற தொட்டியும் அப்படியும் இப்படியும் சொல்லிருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள்ன்றாரு. அப்படியே தூக்கி போட்டுச்சு. எல்லாம் பழைய ஏற்பாட்டையே தூக்கி பின்ன போட்டுடுச்சு. என்னதுப்பா ஏழ்மை பாக்கியம்ன்றாரு இவரு. அங்க இருக்கிறவங்க மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படி வாழ்ந்த மக்கள் வாயை மூடிக்கிட்டாங்க. என்ன இந்த போதனைலாம் உங்களுக்கு பிடிக்கல, இந்த உபதேசம்லாம் உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்கெல்லாம் வீட்டில் தெருல ஊர்ல எல்லா இடத்துலையுமே ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஆளை தானே பார்க்குறாங்க. ஒரு வீரோ அதுதானே தேவைப்படுது. இந்த கலாச்சாரம் ஆதி காலத்துலேருந்தே இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரை கொடுக்குறோம். நம்மளே விட்டா டைரக்டர் ஆயிடுவோம். இப்படி எடுத்துருக்கலாம் தெரியுமா அந்த படத்தை, இப்படி முடிச்சிட்டானுங்களே அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். நம்மளே ஒரு கேரக்டர் உருவாக்குவோம், அந்த ஹீரோ அப்படி இப்படின்னு. ஒரு ஃப்ளைட் ஹைஜாக்கு ஒரு படம் வரும். ஒரு படத்தில் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுவாங்க தீவிரவாதிகள். அப்போ உள்ள ஒருத்தன் ஒரு நடிகர் பக்கத்தில் உட்காந்துருப்பான். அந்த நடிகர் நிறைய படம் நடிச்சிருப்பார். அப்படி எட்டி வச்சா அப்படியே போய் 3-4 பேர் விழுவானுங்க. இப்படி காலை தட்டினா அப்படியே விழுவானுங்க. அப்படியெல்லாம் இருந்த ஒரு ஹீரோ இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவன் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், ஏங்க ஏதாவது பண்ணுங்க, அந்த படத்தில் அடிச்சிங்கல்ல அந்த மாதிரி பண்ணுங்க. எப்பா அதெல்லாம் டூப்புப்பா, அதெல்லாம் பொய். இவன் சொல்லுவான், ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் டூப்புப்பா, பொய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நடிச்சதுப்பா அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க? நாங்களாம் உங்களை ஹீரோவா நினைச்சுன்னுக்கிறோம், நீங்க அப்படி எப்படி பண்ணுவீங்க? சரி விடுங்க. அந்த படத்துல பேசியே ஒருத்தனை திருத்துனீங்கல்ல, அந்த மாதிரி இதுல இந்த ஃபிளைட்ல இருக்கிற ஒரு தீவிரவாதி கிட்ட பேசியே அவனை திருத்த பாருங்க அப்படின்னா. எப்பா அவன் ஒரு ஆக்டர், அவனும் நடிக்கிறான், நானும் நடிக்கிறேன். நான் சொல்ற மாதிரி நடிச்சேன், அவன் மாறுற மாதிரி நடிச்சான். இங்க அது வேலை செய்யாதுப்பா அப்படின்றாரு. அவளை ஷேக்குன்னு வெறுத்து போயிடுவான். அது வந்தா மாற்றம் வர, இது வந்தா மாற்றம் வரன்னு சொல்லி பண்ணீங்கல்ல, இப்போ வந்திருக்கு பாருங்க மாற்றம். வரும், நிறைய மாற்றங்கள் வரும். எதிர்பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் வரும். இந்த கலாச்சாரம் நம்ம ரொம்ப பாதிச்சு வச்சிருக்குது. அதனால தான் கிறிஸ்து அந்த கலாச்சாரத்துக்கு எதிராக இருந்தார். கிறிஸ்துவையே அவர்கள் ரோமர்கள் கிட்ட இருந்து தேசத்தை வாங்கி தருவார்னு தான் நினைச்சாங்க. இவ்வளோ செய்கிறாரே. யூதாஸ் ஸ்காரியோத்ன்னு சொல்கிறோம்ல, ஸ்காரியோத்ன்றது ஒரு தீவிரவாத இயக்கம். யூதாஸ் தான் அவன் பேர். எப்படி இயேசுன்றது தான் அவருடைய பேர், கிறிஸ்துன்றது அவர் செய்ய வந்த வேலையுடைய பெயர். கிறிஸ்துன்றது பெயர் இல்லை, அது வினைச்சொல், அது ஒரு செயலை குறிக்கிற பெயர். அந்த மாதிரி ஸ்காரியோத்ன்றது ஒரு தீவிரவாத இயக்கம், ரோமர்களை எதிர்த்து போராடிட்டு இருந்த ஒரு இயக்கத்துடைய பெயர். யூதாஸ்ன்றது தான் அவனுடைய சொந்த பேர். ஸ்காரியோத்ன்றது ஒரு தீவிரவாத இயக்கத்துடைய பெயர். நம்மளாம் இதுக்கு பேர்லாம் வச்சுக்க மாட்டோம். மதுரை முத்து அப்படின்னு அந்த மாதிரி ஊர் பேரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்க மாட்டோம். அந்த மாதிரி அவங்க ஒரு இயக்கத்துடைய பேரை தான் பேரில் வச்சுக்கிட்டான். எதுக்காக வந்தான் இயேசுக்கிட்ட? இவர் நிறைய அற்புதம் செய்கிறாரு, வித்தியாசமாக செய்கிறார். சாவுல இருந்து உயிரோடு எழுப்புறார். இவரை தூண்டி விட்டா
இவரை தூண்டி விட்டா ரோமர்களுக்கு கையில், ரோமர்களுக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு சூழலை உருவாக்கி விட்டா அங்க இந்த ரோமர்கள் கையில இருந்து தேசத்தை தான் பக்கம் திருப்பி கொடுப்பாரு, வாங்கி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தான். இல்லைன்னா அவன் போய் செத்துருக்க மாட்டானே. அவன் காசுக்காக காட்டி கொடுக்கல, அவன் காசுக்காக காட்டி கொடுத்தவன் கிடையாது. அவன் நோக்கம் என்னன்னா, ரோமர்களுக்கும் இயேசுக்கும் ஒரு பெரிய போர் உருவாகி அதுல இயேசு தம் வல்லமையெல்லாம் காண்பித்து இந்த தேசத்துல இருக்கிறவர்களெல்லாம் சிதறடிச்சு தம்ம தேசத்தை சொந்தமாக்கி தருவார்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு நடக்கல. அதனாலதான் போயிட்டு நாண்டுட்டு செத்தான். ஐயோ, நான் செய்ய வந்தது தோத்து போச்சே. ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க, இயேசுவும் தோத்துட்டாரு, அடிக்கப்பட்டிருக்காரு, தொங்கப்பட்டிருக்கிறார். அடிக்கிறாங்க, கையை ஓங்குவார்னு பார்த்தா வாய்த்திரவாத ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறாரு. அடிக்கிறாங்க, முதுக காட்டிக்கிட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறான். கொஞ்சம் கூட சீன் மாறல. ஏன்னா 3வது அடி அடிச்சா ஹீரோ அடிச்சிருவாரு. 3 வாட்டி வாங்குவாரு. 3வது அடிக்கு அப்புறமா அடி வாங்க மாட்டார். எண்ணலாம். நீங்க எம்ஜிஆர்லாம் நடிக்கும் போது நீங்க எண்ணலாம். 1, அடுத்து திரும்ப அடிப்பான், போய் விடுவார். 2, அப்புறம் இன்னும் காலில் எட்டி உதைப்பான். 3, அடுத்து அவன் இனிமே அடி வாங்குற நேரம். அப்படிதான் யூதாஸ் பார்த்துனே இருக்கிறான். 1 காரணத்தில் அறையிறானுங்க, அப்படியே நிற்கிறாரு. கையை நீட்ட மாட்டுறாரு, வாயை திறக்க மாட்டுறாரு. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு கோழை கிட்ட போயிட்டு இதை எதிர்பார்த்துட்டோமே நினைச்சிட்டான். இயேசு சொன்னார், இதெல்லாம் நீங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு அதை நான் செய்ய வந்தேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் அதெல்லாம் செய்ய வரல. நான் செய்ய வந்ததே எப்படி இந்த பாடுகளால, இந்த உபத்திரவங்களால, இந்த அவமானங்களால எப்படி இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்த முடியும். நீங்க ஒரு நாட்டை கைப்பற்றுறதுல தீவிரமா இருக்கிறீங்க, நான் உலகத்தையே என் பக்கம் திருப்புறதுக்கு நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் என் வல்லமை யூஸ் பண்ணி, சக்தியை யூஸ் பண்ணி, யாரும் யாரும் யோசிக்க முடியாத அற்புதங்களை செஞ்சு ஏதாவது பண்ணுவாருன்னு நினைச்சா ரொம்ப அற்பமா ரோமர்கள் வெறுத்த வெட்கப்பட்ட சிலுவைய, யூதர்கள் அது பைத்தியம்னு சொன்ன சிலுவைய, கிரேக்கர்கள் அது பைத்தியம்னு சொன்ன சிலுவைய அவர் எடுத்துக்கிட்டு எதோ அற்பமா நினைச்சாங்களோ அதை வச்சு பெரிய ரட்சிப்பை செய்து காட்டுங்க. நம்மெல்லாம் ஹீரோவை பார்த்து சிலுவைக்கு இயேசு கிட்ட வரல. இயேசுவை நம்ம அண்டி கொண்டதை எதுக்குன்னா, அவர் எனக்கு அப்பா, சகோதரர், அவர் என்னை தேவனோடு கூட இருக்கிற உறவுல சேர்க்கிறதுக்காக வந்தார் அப்படின்றதுக்காக. இதில் இந்த இயேசு இந்த ஜெயித்தார் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பெருசா இயேசு ஜெயிச்சது எதுன்னு நினைக்கிறீங்க? பெரிய அற்புதம்னு எதுன்னு நினைக்கிறீங்க? உங்க வீட்டில் கடன் பிரச்சனை தீர்றது பெரிய அற்புதமா? சிலர்லாம் பெரிய அற்புதம் ஆண்டவர் எனக்கு செய்தார்னு சொல்றாங்க. பெரிய அற்புதம் எது? பெரிய அற்புதம் இந்த காசு பணம் மாறுறதோ, உடல் மாறுறதோ. அதனால தான் இயேசு சிலரெல்லாம் ரொம்ப சாதாரணமாக்கி விட்டு போனார். அவர் சொன்னார், ரொம்ப காலம் வாழ்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வாழ்கிற குறுகிய காலத்தில் கூட அவருக்காக வாழ்கிறது தான் நல்ல பெரிய விஷயம்னு சொல்லி அவர் சித்தத்தை செய்துட்டு போனார். ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அதைத்தான் ஆசீர்வாதமாக நினைக்கிறாங்க. ரொம்ப காலம் நான் வாழ்ந்துட்டேன். என்ன வாழ்ந்தேன்? எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு தானே கண்டேன், சந்தேகம் பிடிச்சின்னு கண்டேன். 65 வயசு 70 வயசு ஆகுது, பொண்டாட்டி அடிச்சுன்னு இருக்கிறேன். நீ இன்னும் கோச்சின்னு இருக்கிற, பேர பிள்ளைகள் வந்தாச்சு, இன்னும் அவங்க எதிரில் அசிங்கமாக பேசின்னு இருக்கிற. நீ எல்லாம் எதுக்கு வாழ்கிற? நீ எல்லாம் எதுக்கு வாழ்கிற? நீ எல்லாம் சாகலாமே. நீ எல்லாம் இருக்கிறது வேஸ்ட் ஆச்சு. உன்னால எந்த ஒரு சந்தோஷம் சமாதானமே இல்லை. நீ எல்லாம் உயிர் ஐயோ பெரிய சாவு, பட்டாசு வேற வெடிக்கிறாங்க. இதில் பெரிய சாவா, நல்ல சாவா? நீங்களும் கூட போய் சாவுங்க. அது நல்ல சாவாது, நல்ல வாழ்வாது. வாழ்ந்தார். சிறிய வயதில் இருந்தா கூட, வாலிப வயசுலேயே செத்தாலும் அவர் வாழ்ந்தார். இதுதான் வாழ்க்கை. இப்படி வாழதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை காண்பித்தாரே தவிர ஆயுசு அதிகமாக இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைன்னு சொல்லலை. அதே மாதிரி ஐஸ்வர்யம்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லலை. அவர் தரித்திரம் தான் ஆசீர்வாதம்னு சொன்னார். அதனால இயேசுவை கவனிக்கணும். பாருங்க, நம்ம இயேசுவை கவனிக்கணும். சும்மா கூட்டின்னு போய் பழைய ஏற்பாட்டில் நிற்க வச்சுக்கின்னு இது தருவார் அது தருவார்னு சொல்லிட்டு இருக்கிற பிரசங்கத்தெல்லாம் உட்காந்து மண்டையில் போட்டுட்டு அது நடக்கலைன்னா விரக்திக்கு போயிடக்கூடாது. கவனிக்க வேண்டியது கிறிஸ்துவை தான் நம்ம கவனிக்கணும்.
வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவதாக. மோசே கிட்ட இருந்த சிந்தை இல்லை, இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருந்த சிந்தை இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். அது என்ன? நம்ம பெரிய ஆள் ஆகிறது இல்லை, தாழ்மை உள்ளவர்கள் ஆகிறது. ஆண்டவருக்கு நம்மை முழுமையா ஒப்பு கொடுப்பது, அந்த நிலைமை தான் ஆசீர்வாதமே தவிர பணம் பொருள் எல்லாம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பங்கு. அதெல்லாம் இருக்கிறவனும் நல்லா இருக்கிறவனும் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்றவனையும் பார்த்துருக்குறோம். அப்போ அவனெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்காரா? அப்படிலாம் கிடையாது. அவன் தன் திறமை, அவன் தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் திருடி ஏமாத்தி, எப்படிலாம் தந்திரமா என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணா இந்த உலகத்தை கைக்குள்ள வச்சுக்கலான்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். நமக்கு அப்படிலாம் கிடையாது. வேதம் சொல்லுது, உண்ணவும் உடுக்கவும் போதும்ன்ற, அப்படித்தான் சொல்லி தர்றார். ஆனா அதை தாண்டி நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவும் தர்றார். நம்ம கிட்ட அதை தான் சொல்லி தர்றார். உண்ண போதும், உடுக்க போதும், இருக்கிறதே போதும்னு இரு, அதுதான் தேவ பக்தின்னு சொல்லி தர்றாரு. ஆனா அப்படியா விடுறாரு? எல்லாம் வேண்டிய நேரத்தில் பேகு, வேண்டிய நேரத்தில் பை புடவை, வேண்டிய நேரத்தில் என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கிறோமே. இவ்வளோ தடிசா தொங்குது ஒரு அம்மா கழுத்தில். நானும் பார்த்தேன், என்னடா அது இவ்வளோ வெயிட்டு. ஒத்து பார்த்தேன்னு தான் கவனிச்சிச்சு அந்த அம்மா. எத்தனை போறாரோன்னு பயப்படுது. தடிசா போட்டுருக்கு, பெரிய தடிசா. யார் கொடுத்தது? உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று சொன்னவர் தான் கொடுத்தாரு. ஆனாலும் நம்ம எங்க தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு? போதும் என்கிற மனதுக்கு தான் கொண்டு வந்து நிறுத்துறாரே தவிர, நிரம்பி வழியணும், நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பன்னு ஆசையை தூண்டுகிறவர் அல்ல. போதும் என்கிற மனப்பம். கிறிஸ்தவ போதனை ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்தவர்களுக்கு நம்ம எதை போதிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஆசீர்வாத ஆசையெல்லாம் தூண்டி விட்டோம். அதனால ஜனங்களுக்கு இது நிறைய நல்ல எண்ணத்துல ஊறி போயிடுச்சு. ஆசீர்வாதம் தான். இயேசு சொன்னார், தரித்திரம் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு பேரை இயேசு மாற்றி எழுதுறார். தரித்திரமா இருக்கிறத, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோமா, நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 10 லட்சம் கையில வச்சுக்கிட்டு கண்களை மூடி ஜெபிப்போம்னு சொன்ன கண்ணை மூடுவீங்க நீங்க? பக்கத்துல இருக்கவங்களெல்லாம் திருடர்களாவே தோணும். எங்க எடுத்துருவாங்களோ. பாஸ்டர் கூட நம்மளையே பார்த்துட்டு பிரசங்கம் பண்றாரு. எதெல்லாம் நம்ம கையில இருக்குதோ அதெல்லாம் விட்டு, இயேசு சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவையை தூக்கிக்கோன்றார். ஐயோ, என்ன அது ஆசீர்வாதத்தை கொடுப்பீர்னு பார்த்தா சிலுவையை தூக்கிக்கோ, சிலுவையை தூக்கிக்கிட்டு நடன்றார். பாடுகளை எடுத்துக்கோ, அது ரொம்ப நல்லது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தூக்கிட்டு நடக்காது, அதெல்லாம் ஒண்ணு நடக்க கூடாது சொல்றாரு. ஐஸ்வர்யவான் நுழையிறது ரொம்ப கஷ்டம்ன்றாரு. எது நுழைஞ்சிட முடியுமா? ஊசியின் காதுல ஒட்டகத்தை கூட நுழைச்சிடலாமா? ஐஸ்வர்யவான் நுழையிறது கஷ்டம்ன்றார். ஏன்? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் நம்மை விசுவாசத்தை விட்டே வழி விலக போக வச்சிருக்குது. தேவன் யார் என்ற இந்த ஐஸ்வர்யத்துல நம்ம நிரப்பிக் கொள்ளணும். எனக்கு அவர் யார், அவர் எனக்கு எவ்வளவா இருக்கிறார், எவ்வளவு நல்லவரா எனக்கு இருக்கிறார், இந்த எண்ணங்கள்ல நிரம்பி இருக்கும் போதே நாம் போதுமான அளவுக்கு வாழ நமக்கு அது உதவியா இருக்கும். இருக்கிறீங்களா? ஸோ இந்த எதிரி மனப்பான்மையை வெளியில எடுத்து போடுறது, கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இருக்கிறீங்களா? அப்புறம் வில்லன் யாருன்னு வேணும். ஆண்டவர் தான் ஹீரோனா, அப்ப வில்லன் ஒருத்தன் தேவைப்படுது. வில்லன் தேவைப்படுது. அதுக்கு நம்ம யாரெல்லாம் வச்சிருக்கிறோம்? சாத்தான், பக்கத்து வீட்டுக்காரன், விசுவாசிங்க. பாஸ்டர் கூட சில நேரத்தில் வில்லன் ஆயிடுறாரு. பாஸ்டர் வில்லன் ஆயிடுறாரு, விசுவாசிங்க வில்லன் ஆயிடுறாங்க, கூட பிறந்தவங்க வில்லன் ஆயிடுறாங்க, புருஷன் வில்லன் ஆயிடுறான், சில நேரத்தில் மனைவி வில்லன் ஆயிடுறாங்க. ஏன்னா நமக்கு தேவைப்படுதுல்ல ஹீரோன்னா வில்ல மனப்பான்மை. இன்னொரு என்ன ஆயிடுது? புரோட்டோகோனிஸ்ட் அப்படின்றாங்க. புரோட்டோகோனிஸ்ட்னா இந்த பலியாடு மனப்பான்மையும் வந்துடுது. ஹீரோ இருக்காரு, வில்ல இருக்கான். வில்ல வேற யாரையோ தாக்க வரான், ஹீரோ காப்பாத்துறாரு. இந்த கதை வடிவு உருவாக்க வேண்டிய ஒரு சூழல்ல மாட்டிக்கிறோம். ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தா அப்ப என்ன இருக்கணும்? வில்லன் இருக்கணும். வில்லன் ஒருத்தர் இருந்தா பலியாடுன்னு ஒண்ணு இருக்கணும். இந்த மூணும் உருவாக்கி தான் போதிக்க வேண்டியதாயிடுது. நான் என்ன சொல்றேன்? ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது, அப்பா பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இம்மையிலும் அவர் நமக்கு அப்பா,
மறுமையிலும் 1 யோவான் 3:2 சொல்லுது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும், இனி எப்படி இருப்போம் தெரியாதுன்றார். அப்படி சொல்லிட்ட உடனே கர்த்தர் அவர் மனதில் வைக்கிறாரு, நிறுத்து, அது என்ன எப்படி இருப்போன்னு தெரியாதுன்ற, வரும்பொழுது அவர் வருவார்ல, அவரை மாதிரியே தான் இருப்போம். இயேசு திரும்பி வரும்பொழுது அவர் எப்படி அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டாரோ அதே ஸ்தானம் தான் பிறகும் நமக்கு தொடர்ந்து இருக்க போகிறது. அப்போ அப்பா பிள்ளை என்ற உறவு தான் காலகாலமோ நாம் எல்லாம் அப்பா பிள்ளை உறவு தான். எதிரி அவர் கிடையாது, மன இதம் கிடையாது. எட்டி பார்க்குது, கூலிக்காரனா இருந்துக்கிறேன்னு. அந்த டைலாக்கு ரோட்ல வரும்போது அவன் பேசின்னு வரான், போன உடனே இந்த மாதிரி பேசணும்னு மனப்பாடம் பண்ணின்னு வரான். அவங்க அப்பா வந்து அவனும் அந்த டைலாக் அவனை பேசவே இல்லை. நீங்க நல்லா பார்த்து பாருங்க, லூக்கா 15 ஒரு வார்த்தை அவனை பேச உள்ள அவங்க அப்பா. கூலிக்காரன்ற வார்த்தை அவன் வாயில வரவிடவே இல்லை. என் மகன் அப்படி சொல்றார், என் மகன் அப்படிதான் சொல்றார், என் மகன். அவன் சொல்லிட்டு வரான் கூலிக்காரன். ஏன்னா அந்த பாவம் அவனை கூலிக்காரனா பார்க்க வைக்குது. அவர் அப்படி பார்க்கவே இல்லை. அவர் சொல்றாரு, நீ என் மகன் மரித்தான், பிழைத்தான், என் மகன் காணாமல் போனான், இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டான், வாருங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு கூப்பிடுறார். கடைசி வரைக்கும் இந்த அப்பா மாற போறதே இல்லை, இந்த பிள்ளை என்ற உறவு மாற போறதே இல்லை. இதுல நம்ம பலியாடு, வில்ல, எதிரி இதெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் கொஞ்சம் கையாள பாருங்க. அப்பா பிள்ளை சொல்லுங்க, அவர் என் அப்பா, நான் அவருடைய பிள்ளை. ஆமென். இந்த தூய மனதை உருவாக்கிங்க. இதை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், உங்க கவனம் வெளியில அதிகமா இருக்கும். உங்களை குறித்த உங்களுடைய உள்ள இருக்கிற அந்த அற்புதமான சத்தியங்கள் எல்லாம், உங்களை பற்றியதெல்லாம் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு வெளியில இருக்கிறவர்கள் மேல, எதிராளிகள் மேல, மற்றவர்கள் மேல உங்க கவனத்தை வச்சு பிறருக்கு பத்தி குறை சொல்லிக்கிட்டு பிறர் தான் காரணம்னு சொல்லி உங்களை அந்த சுழற்சியில வச்சிரும். சுழற்சியில் வச்சிடும். என்ன சுழற்சியில் வச்சிடும்? எங்கள் அப்பா அம்மா தான் என்னை ஒழுங்காக வளர்க்கல, எங்கள் தாத்தா பாட்டிலாம் காரணம், எங்கள் சூழல் காரணம், எங்கள் குடும்பத்தார் காரணம், என் நண்பர்கள் காரணம். இயேசு அப்படி கேள்வி கேட்க முடியுமா? இயேசு ஒரு இடத்துல இவங்களால தான் நான் இப்படி ஆனேன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் இயேசு எப்படி நின்றார் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே பிறரை பழி சுமத்தும் எதிர்வினை சுழற்சி அதில் சிக்க வச்சிரும். இந்த எதிரி மனப்பான்மை எண்ணங்கள் பழி சுமத்தும் சுழற்சினா என்ன? தொடர்ந்து அதை தான் செஞ்சுக்கிட்டே இருப்போம், பழி சுமத்திக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு யாருன்னா சரியில்லைன்னா அதை ஒரு பெரிய விஷயம் ஆக்கிக்குவோம். ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம், முன்னேறி போயிட்டே இருப்போம். முன்னேற விடாது நம்மளை இந்த எதிர்மறையான சூழ்ச்சி எண்ணங்கள் இந்த சுழற்சியிலே வச்சிருக்கிறதுனால நம்மளை முன்னேறி விடாது, நம்மளை பின்னாடி இழுத்துக்கினே இருக்கும், நம்மளை முன்னேறவே விடாது. இன்னைக்கு ஒருத்தர் எதனா சொல்லிட்டாருன்னா அதையே தூக்கி மைண்ட்ல வச்சுக்குவோம், நாளைக்கு முன்னேற விடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாதங்களை கடக்க முடியல, வருஷங்களை கடக்க முடியல, காலங்களை கடக்க முடியல. ஏன்னா யாரெல்லாம் எனக்கு எதிராக என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் எனக்கு எதிராக என்ன செய்யறாங்க, என்ன வேணா பண்ணிட்டு போய் என்ன ஒன்றும் பண்ண முடியும். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால என்னால என்ன செய்ய முடியும், அதைத்தான் அவர் கவனம் செலுத்துறாரு. அப்புறம் சொல்றாரு, என்னை எப்பக்கத்துல நெருக்கினாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். நீ உன் வேலையை நீ செய்ய, என் வேலை என்ன, நான் ஒடுங்கி போக மாட்டேன். என்னை கீழே தள்ளினாலும் நான் முறிந்து போக மாட்டேன். நான் இந்த உலகத்துல என்னை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, நான் வாழ்வேன். அப்படி போகிறதுக்கு முயற்சி செய்யணும்னா இந்த எதிரி மனப்பான்மையை கையாள கத்துக்கணும். அது கையாள கத்துக்கணும். ஒரு போட்டியாளருக்கோ, உங்களுக்கு ஒரு போட்டியாளரா அல்லது உங்களை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கோ உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்க கொடுத்துருவீங்க. அவங்க பார்வை உங்களை கஷ்டப்படுத்தும். அவங்களுடைய இப்ப காதல் ஏதோ சொல்றாங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? எனக்கு கொஞ்சம் வயது சரியில்லை, போயிட்டு வரவா அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஆனா உங்களுக்கு என்ன தோணும்? நம்மளை பத்தி தான் ஏதோ பேசியிருக்கு. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன், பேசின்னு இருக்காங்க 2 பேரு, செம்ம கோபம் எனக்கு. முடிச்ச உடனே எப்படியாவது போய் அவங்கள கேட்டுடணும். பிரசங்கம் பண்ணுகிறேன், என்ன பேசினுக்கிறீங்க சபையில்? சில நேரத்தில் மைக்கிலே சொல்லிடணும் போல தோணும். அன்னைக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போய் என்ன பேசினே இருக்கிறீங்க,
என்ன காதில் கொசு கொசுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. இல்லை உங்களுக்கு பர்த்டே வருது, என்ன சட்டை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஐயோ இது தெரியாமல் போச்சே, நான் வேற கோச்சி கோபத்தில் இருந்தேனே நான். பர்த்டேக்கு சட்டை எடுத்துக்கலான்னு பேசி இருந்துருக்குறாங்களே. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பர்த்டே வருது, எடுத்து கொடுங்க. கிண்டலுக்கு சொன்னேன். எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் என்கிற இந்த மனதை கையாள கத்துக்காவிட்டால் என் சமாதானம் எனக்கு ரொம்ப குறைவா இருக்கு. எனக்கு யாருமே எதிரி இல்லையே. எனக்கு எதிராக இருக்க வேண்டியவரே எனக்கு ஆதரவா இருக்கும் போது, வேதம் சொல்லுது எனக்கு விரோதமா இருப்பவன் எனக்கு விரோதிகளே இல்லைன்னு. விரோதியா இருக்க வேண்டியவரே எனக்கு ஆதரவா இருக்கும் போது, அவர் தான் என் மேல கல்லெறியணும். அவரே சொல்றாரு நான் கல்லெறிய மாட்டேன்றாருன்னா அப்புறம் எவன் என் மேல கல்லெறிய விடுவாரு? இந்த உணர்வுகளை வளர்த்துக்கிட்டு இந்த உணர்வுகள்ல மென்னுகிட்டே இருங்க. இதை மென்னுகிட்டே இருக்கும்போது நல்லா அப்படியே ரத்த ஓட்டெல்லாம் நல்லா ஆகி சுகர்லாம் அப்படியே குறைஞ்சிடும். அவங்க இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, அவங்க இதை சொல்லிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, உங்கள் முகம் மாறும். நீங்கள் எவ்வளோ தூரம் தேய்ச்சி சோப்பு போட்டு நல்லா தேயின்னு கழுவிட்டு வந்தாலும் மூஞ்சி அப்படி தான் இருக்கும். பவுட்ரு போட்டாலும் அப்படி தான் இருக்கும். தலை அப்படி தான் இருக்கும். எப்படி பரட்ட மாதிரி ஆயிடுதே, முடியெல்லாம் கொட்டுதே. ஐயோ கொட்டுது அப்படின்னு பயம். ஏன் கொட்டுது? தாளை பிச்சுக்கிற அளவுக்கு வருத்தங்கள் உள்ள. வருத்தமே படாதீங்க, என்னை காக்கிறவர் இருக்கிறார். நான் தூங்கும் போது அவர் தூங்குறது இல்லை. நான் விழிக்கும் போது அவர் முகத்தை பார்த்து தான் விழிக்கிறேன். அவர் என்ன காலையில் எழுப்பும் போதே புது டீ போட்டு எடுத்துட்டு வர்றார், புது கிருபை. வீட்டில் இருக்கவங்க டீ காஃபி கொடுக்குறாங்களே இல்லையோ, அவர் ரெடியாக வச்சிருக்காரு. சொல்றாரு, இந்த புது கிருபை, இன்னைக்கு எழுந்துரு, நான் இருக்கேன் உனக்கு, பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. எப்படி எதிரி இருக்க முடியும்? எதிராக இருக்க வேண்டிய ஒருவர் தான், அவர் தான் எதிரி, மெயின் எதிரி அவர் தான். ஆனால் அப்படி சொல்லி கொடுத்த உலகத்துக்கு வேத சத்தியம் சொல்லுது, அவர் இல்லப்பா எதிரி, அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். தைரியம் கொண்டு சொல், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏன் செய்யறது செய்யப்பா, நான் என்ன செய்யணும் அதை செஞ்சுக்கிறேன். எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாங்க ஆண்டவர். அன்னைக்கு காலையில் உபவாச கூட்டத்தில் வச்சு நல்லா புரிய வச்சுட்டேன். என்ன பண்ணுமோ பண்ணு, யார் என்ன பண்ணுமோ பண்ணு, நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டா. என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்னு நினச்சிக்கோ, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலம் நான் தருவேன். என் பலத்தை நான் உனக்கு என்ன தருவேன், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நான் உனக்கு என்ன கொடுத்துருக்குறேன். இதை மட்டும் நினச்சிக்கோ மகனே, மகளே. வேற ஏதோ நீ ரொம்ப யோசித்து தலையை பிச்சுக்காத. அப்போ இதை கையாள கற்றுக்குங்க. இதை எவ்வளோ கையாளுறீங்களோ உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கும். நிம்மதியாக படுத்தா தூக்கம் வரும், காலைல சந்தோஷமாக எழுந்துக்கலாம், வேலையை ஆரம்பிக்கலாம். சரி, எழுப்பி நிற்போம், ஜெபிக்கலாம். இதெல்லாம் தழுவிக்கொள்ளுங்க இந்த சத்தியங்களெல்லாம். ஆண்டவர் சில காரியங்களை நம்ம காண்பிக்கும் போது இதெல்லாம் நம்ம அப்புறமா யோசிக்கிறேன் அப்படிலாம் இல்லாமல், இல்லை ஆண்டவரே இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. உலகமே எனக்கு எதிராக இருக்கும்போது தாவீது சொல்லுகிறான், என் ஜீவனுக்கு அரணானவர், உலகமே எனக்கு எதிராக யுத்தமே எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது, என் இருதயம் பயப்படாது. யார் எனக்கு எதிராக வந்தாலும், இந்த உலகமே எழும்பி நின்னாலும் என் ஜீவனுக்கு அரணானவர் இருக்கும்போது நான் பயப்பட தேவையில்லை. என்னை காக்கிறவர் இருக்கும்போது நான் பயப்பட தேவையில்லை. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னவர் இருக்கும்போது நாம் கவலைப்பட தேவையில்லை. உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்துள்ளேன் சொன்னவர் இருக்கும்போது நான் பயப்பட தேவையில்லை. என் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் சொன்னவர் இருக்கும்போது நான் பயப்பட தேவையில்லை. நான் சோர்ந்து போக தேவையில்லை. இப்படிப்பட்ட தேவன் இருக்கும்பொழுது எப்பேற்பட்ட உலகத்தையும் நான் கடந்து போக முடியும், எப்படிப்பட்ட காலங்களையும் நான் கடந்து போக முடியும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் நான் கடந்து போக முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாம் செய்ய முடியும். என்னால் வாழ்ந்திருக்க முடியும், தாழ்ந்திருக்க முடியும், இல்லாமல் இருக்க முடியும், பட்டினியா இருக்க முடியும், குறைவுபட்டு இருக்க முடியும், நிறைவா இருக்க முடியும், மன ரம்யமா இருக்க முடியும் என்பதை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. எதிரி மனநிலை எடுத்து போடும் ஆண்டவரே, சத்துரு மனநிலை எடுத்து போடும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக யாருமே இல்லை,
எவ்வளோ தூரம் கண் எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு எதிரியே இல்லை. நேச கர்த்தர் எங்களை ஆண்டவரே மாற்றிக்கொண்டு வருகிறீர். உம்முடைய நேசத்தால் எங்களை மூடி மறைத்து கொண்டீர். உம் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இந்த கால வேளை எண்ணி துதிக்கிறோம். அப்பா, உன் கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. God bless you.